சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்று மீண்டும் தமிழகம் வருகிறார். நீலகிரி மாவட்டம் தாளூர் பகுதிக்கு ராகுல் வருவதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதை பற்றிய தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி முக்கிய தலைவர்கள் பரப்புரையில் தீவிரம் காட்டியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக இன்று கூடலூரை அடுத்துள்ள தமிழக கேரள எல்லையான தாளூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரிக்கு மைசூரில் இருந்து 9:45 மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலம் ராகுல் காந்தி வர உள்ளார். ஹெலிகாப்டர் பின்பு அதே இடத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 30 நிர்வாகிகளே தேர்தல் சம்பந்தமாக அவர் கலந்துரையாட உள்ளார். அதன் பின்பு அந்த கல்லூரியில் படிக்கும் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தனியாக சந்தித்து அவரிடம் உரையாடுகிறார். அதன் பின்பு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சென்ட் மேரிஸ் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட பணியாற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தனியார் எஸ்டேட் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளை தன்னந்தனியாக சந்திக்க உள்ளார். அதன் பின்பு அதே தேவாலயத்தில் சுமார் 5 நிமிடங்கள் உரையாற்ற உள்ளார். பிறகு அவரது சொந்த தொகுதியான கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு வாக்கு சேகரிப்பதற்காக சுமார் 10 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக செல்ல உள்ளார். அதன் பின்பு சுல்தான் பத்திரியில் வாக்கு சேகரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக ராகுல் காந்தி வரும் எல்லை பகுதியானது மாவோயிஸ்டுகள் நடமாடும் பகுதி என்பதால் 200க்கும் மேற்பட்ட தமிழக போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.